இன்றைக்கி வந்து நம்ம மலைப்பூடு அறுவடை செய்கிறோம், எப்படிங்கிறத காட்டுறேன். வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா அறுவடை தயாராகிருச்சு. தாள்கள் வந்து இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம அறுவடை செஞ்சுக்கணும். முதல்ல நம்ம நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சணும். ரொம்ப தண்ணி பாய்ச்சக்கூடாது, ஒரு அளவான தண்ணி பாய்ச்சணும். மழை பெஞ்சிருந்தால் தண்ணி தேவையில்லை. நிலம் வந்து வறண்டு போயிருக்கு, அதனால தான் நம்ம தண்ணீர் பாய்ச்சுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு அறுவடை செய்கிறோம். அறுவடை செய்கிறப்ப வெள்ளைப்பூடு மேலே கம்பி குத்தாமல் வெள்ளைப்பூடு அறுவடை செய்யணும். நம்ம இப்போ அறுவடையை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் வரிசையாக அடுக்கி வைக்கிறோம் அறுவடை செஞ்சு. அப்போ தான் நம்ம எடுத்து அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல் நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அறுவடை தான். அறுவடை பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அறுக்கிறது நாளைக்கு செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே மழை தான், அளவான மழை. அதில் தான் நாங்கள் வெள்ளைப்பூடு அறுக்கிறோம். ஆமாம். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நாங்கள் போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு தார்பாயில் இந்த மாதிரி வெள்ளைப்பூடை காய வைக்கிறோம். ஏன் காய வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூட்டில் இருக்க மண்ணெல்லாம் வந்து விழுந்துடும், அதுக்காக வேண்டி தான். அப்புறம் 30 40 இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா பூடும் அறுவடை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சின்ன பூடு தனியாக பெரிய பூடு தனியாக பிரித்து மூடை போடுறோம். மேபடி எடுக்கலையா? சுத்தமான வெள்ளைப்பூண்டு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.